Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சொற்களுக்கு தமிழ் சொற்களுக்கு ஆங்கிலத்துல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ்ல நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அதை எப்படி நம்ம பேசுறது அப்படின்றத தான் நம்ம இங்கிலீஷ்ல இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிளை தள்ளிக்கிட்டு போ, இது வந்து நம்ம நார்மலா நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக் தி பைசைக்கிள். சைக்கிளை தள்ளிக்கிட்டு போ அப்படின்றதுக்கு வாக் தி பைசைக்கிள். தள்ளிக்கிட்டு போ அப்படின்றதுக்கு வாக் தி பைசைக்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், குழந்தைய கைப்பிடிச்சு கூட்டிட்டு போ. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைன்னா நம்மளுக்கு தெரியும் சைல்டு. போ வா அப்படின்றதுக்கு வாக், போறது. ஓகேங்களா? வாக் தி சைல்டு, வாக் தி சைல்டு. சில டைம்ஸ் நம்மளுக்கு தமிழ்ல வர சென்டென்ஸ்க்கும் இங்கிலீஷ்ல வர சென்டென்ஸ்க்கும் கொஞ்சம் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் மீனிங் சேமா தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போ அப்படின்னா வாக் தி சைல்டு. ஓகேங்களா? குழந்தை நடக்கிறது. குழந்தை எல்லாம் நடக்குதா, 2 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தை நல்லா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ குழந்தை நடக்குது அப்படின்றதுக்கு தி சைல்டு, குழந்தை அப்படின்றதுக்கு தி சைல்டு வாக்ஸ், தி சைல்டு வாக்ஸ். குழந்தை நடக்கிறது, தி சைல்டு வாக்ஸ். அடுத்தது, அவன் காருக்கு அதிகம் பணம் கேக்குறான். கார்ல போனோம்னா அவன் அதிகமா பணம் கேக்குறான் அப்படின்றதுக்கு அவன் அப்படின்றதுக்கு ஹி. கேக்குறான் அப்படின்றதுக்கு ஆஸ்க், ஹி ஆஸ்க். அதிக பணம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? மோர் மணி, மோர் மணி. காருக்கு அப்படின்றதுக்கு ஃபார் தி கார், காருக்காகன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் தி கார். He asked more money for the car. காருக்காக அவன் அதிக பணம் கேக்குறான். ஓகேங்களா? அடுத்தது, நான் 1970 இருந்து இங்க வசிக்கிறேன். அப்போ நான் ரொம்ப வருஷமா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I live here, I live here since. இல்லைன்னா சின்ஸ்ன்ற வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம்னா from 1970. நான் ஐ வசிக்கிறேன் அப்படின்னும் போது live, இங்கு ஹியர். 1970 இருந்து, இந்த இருந்துன்றதுக்கு from இல்லைன்னா since யூஸ் பண்ணிக்கலாம். 1970, I live here since 1970. அப்படி இல்லைன்னா I live here from 1970. ஒன்னு since யூஸ் பண்ணோம், இல்ல from யூஸ் பண்ணோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அதில் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன், இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.